ஆலய தரிசனம். கோயிலுக்கு செல்லும்போது உடல், உடை, மனம் எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும். திருநீரோ, திருமண்ணோ, சந்தனமோ, குங்குமமோ தரிக்காமல் பால் நெற்றியுடன் பிரவேசிக்க கூடாது. கோயிலின் பிரதான வாயிலுக்குள் நுழையும் போது கைகால்களை அலம்பிக்கொள்ள வேண்டும். யாருடனும் சலசல என்று பேசாமல் ஹரஹர சிவசிவ என்றோ கோவிந்த ஹரிஹர என்றோ ஜபித்து கொண்டே நுழைய வேண்டும். அம்மன் கோயிலாக இருந்தால் ஓம் சக்தி பராசக்தி என்றோ, முருகன் ஸ்தலமாக இருந்தால் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் கந்தவேல் என்றோ ஜபிக்கவும். முதலில் கோபுரத்தை கண்ணார தரிசித்து 2 கரங்களையும் தலைக்கு மேல் குவித்து வணங்க வேண்டும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அல்லவா? தமிழ் மகள் லலிதா.